ஆன்மீக நல்லோர்களுக்கு வணக்கம். புண்ணிய மிகுந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் தலிகை போடுகிறோம் என்பதனை இந்த பதிவின் மூலம் காணலாம். புரட்டாசி மாதம் முழுக்க பல விரதங்கள், வழிபாடுகள், பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. உணவு கட்டுப்பாடுடன் தெய்வத்தை மனதில் நிறுத்தி இருக்கும் விரதங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் அருமருந்து. அந்த வகையில் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்ததும் மகத்துவம் மிகுந்ததும் ஆகும். பொதுவாக இந்துக்கள் எல்லா சனிக்கிழமைகளிலும் விரதம் இருப்பார்கள். அப்படி இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதம் முழுக்க விரதம் இருந்தால் அதே பலன் கிட்டும். எனவேதான் புரட்டாசி மாதத்தை விரத மாதம் என்றும் அழைப்பார்கள். அத்தகைய சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தலிகை போடுவது ஏன்? பெருமாளுக்கு தலிகை போட்டு படைத்தால் உடனே திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு படைப்பது தளியல் ஆகும். வீடு வாசலை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி படைக்கும் இடத்தில் படையல் கோலம் போட வேண்டும். தளியலுக்கு தேவையான சர்க்கரை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தளியல் வடை, கொண்டை கடலை சுண்டலுடன் வாழைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் ஆகிய நெய்வேத்தியங்கள் தயார் செய்ய வேண்டும். அதன் பிறகு குத்துவிளக்கின் 5 முகங்களையும் நெய் தீபம் ஏற்றி கோலத்தின் இருபுறமும் வைக்க வேண்டும். குத்துவிளக்கிற்கு குங்குமம் வைத்து துளசி மாலை அணிய வேண்டும். 3 நுனி வாழை இலைகளை விளக்கின் முன்புறம் போட்டு நெய்வேத்தியங்களை இலையில் பரிமாற வேண்டும். உத்தரணி அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் துளசியை கலந்து வைக்கவும். இதுவே துளசி தீர்த்தமாகும். தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலை பாக்கு, சூடம், விபூதி, குங்குமம் இவைகளை தட்டில் வைத்து தூப தீப ஆராதனை செய்து பெருமாள் அஷ்டோத்திரம் மற்றும் அவருடைய நாம வழிகளை கூறி வணங்கி கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்துடன் புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளை வழிபடுவது நல்லது. குறிப்பாக இந்த தளியலை பெருமாள் முகம் வரும்படி போடுவார்கள். அப்போது அற்புதமான பெருமாள் முகம் அமைய வேண்டும். அப்படி அமைவது என்பது அவருடைய ஆசி இருந்தால்தான் அமையும் என்பது நம்பிக்கை. இந்த தளிகை படையலை புரட்டாசியில் வரும் ஏதேனும் ஒரு சனிக்கிழமைகளில் செய்தால் நல்லது. இந்த வருடம் புரட்டாசியில் 5 சனிக்கிழமைகள் வந்திருந்தன. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு திருநீரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.